திமுக தான் ஜெயிக்க போகுது 2026 எலெக்ஷன்ல. 100% அடிச்சு சொல்றேன், திமுக தான் ஜெயிக்க போகுது 2026 எலெக்ஷன்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல இப்ப அவங்க தானே கிங்கா இருக்காங்க. எதுல? ஊழல் பண்றதுல, ஊழல் பண்ண காசை செலவு பண்றதுல, ரவுடிசம் பண்றதுல, அப்புறம் தோ இந்த மாதிரி வேலை பண்றதுல. காசு யாரு கொடுக்குறீங்க? காசு குடிக்காதீங்க போறீங்க. காசு குடிக்காதீங்க போறீங்க. பாத்தீங்களா? தபால் ஓட்டுனா என்னன்னு தெரியுமா? இந்த வயசானவங்க வீட்டுல உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருக்காங்களே, அவங்க கிட்ட எல்லாம் வீடு வீடா போய் ஓட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காரைக்குடியில வீடு வீடா போய் ஓட்டு கலெக்ட் பண்ணும்போது அவங்க டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? வலுக்கட்டாயமா காங்கிரஸ்க்கு ஓட்டு போட வச்சிருக்காங்க. இன்னொரு இடத்துல கையில காசை கொடுத்து இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி ஓட்டு போட வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா திமுக தான் ஜெயிக்கும். இது ஒரு பக்கம் நடக்குதுன்னு பார்த்தா, இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு டிவி கேட்க சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்கறாங்கன்னு சொல்லி வாக்குவாதத்துல அந்த பொண்ணை அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்காங்க. இன்னொரு சைடு வீட்டுல ஸ்டிக்கர் ஒட்ட விடலன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. இது போல ஏகப்பட்ட நலத்திட்டங்களை மக்களுக்கு போனா கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும். நாங்க அந்த 5 வருஷத்துல ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் பண்ணிக்கிறோம், மக்கள் எல்லாம் எங்க பக்கம் தான் நிக்கிறாங்க, அமோக ஆதரவு கொடுக்குறாங்கலாம் சொல்றீங்கல்ல. அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஈஸியா நீங்களாம் ஜெயிச்சுட்டு போலாமே. இந்த வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட்ல ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாரு. எலெக்ஷன் கிட்ட வந்துச்சு, சிஎம்க்கு பவர் இல்ல, போலீஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை செய்யறாங்க, இவ்வளவு நடக்குது தமிழ்நாட்டுல, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு ப்ரூஃபோட வீடியோ ப்ரூஃபோட ஆதாரத்தோட கிடைச்சோம், இன்ன வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலனா, அப்ப மம்தா பானர்ஜி சொன்ன மாதிரி டிஎம்கேவும் பிஜேபியும் மறைமுக கூட்டணியில இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?